நம்ம சதி ஓன்னு ஒப்பாரி வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சதி சதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அந்த மனுஷனுக்காக கால்ல கடந்த செருப்ப கூட காணோம், எப்ப விழுந்ததுன்னு தெரியல, அவர் முன்னாடி போய் நின்னு. கையில வச்சிருந்த தண்ணி குடத்தையும் காணோம், எப்ப விழுந்ததுன்னு தெரியல, அவர் முன்னாடி போய் நின்னு. மனுஷன் என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரா? சிரிக்கலையே. அவ்வளவு கேவலமான ஒரு பார்வை என்ன பார்த்துட்டு போனாரு. அந்த ரேஞ்சுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசலனா கூட பரவாயில்ல, லைட்டா ஒரு சிரிப்பாவது சிரிச்சிட்டு போயிருக்கலாமே, அது கூட செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒப்பாரிய பார்த்து சுத்தி இருந்த அக்காமார்கள் எல்லாம் அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ரோஹிணி அங்க வராங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, அப்பா கூப்பிடுறாப்ல, சதியை கூப்பிடுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னமா சதி, அப்பா கூப்பிடுறேங்கிறாரு, உன்னால அப்பாவை போய் இந்த நிலைமையில மீட் பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்க பாத்துக்கவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு நம்ம சதி சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம சந்திரன் வசந்த கால விழாவுக்கான வேலைகள் எல்லாத்தையும் சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அத மேற்பாவை பாக்குறாரு நம்ம தகப்ப. ரோஹிணி அந்த பக்கத்துல இருந்து வரா, சந்திரன் கூட ஒட்னாப்ல நின்னுக்கிறா, கேப்பே விட மாட்டேங்கிறா. பின்னாடியே அவ கூப்பிட்டு விட்ட நம்ம சதியும் வந்து சேர்றாங்க அக்காமார்களோட. அப்பா விசாரிக்கிறாப்ல, என்ன சதி ரொம்ப நேரமா ஆள காணோம், தண்ணி எடுக்க போனியே, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? கங்கை நதியில இருந்து எடுத்து வந்த தண்ணீர் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குற. சதியால பொய் சொல்ல முடியுமான்னு தெரியல, டைட்டா திணறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு அக்காமார்களே முன்னாடி வந்து, இல்ல இல்ல தண்ணி எடுக்க போனா, பட் போற வழியிலேயே இசைக்கலைஞர்கள் வந்ததுனால அவங்கள வரவேற்று இங்க கூட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சந்திரன் சில டவுட்ஸ் கேக்குறாப்ல. வசந்த கால விழா சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட அட்வைஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, சிறப்பு கட்டளைகள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்டா, சிறப்பு கட்டளைன்னு கிடையாது, பொதுவா வசந்த கால விழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாமே சிறப்பா இருக்கும், போட்டிகளும் நிறைய நடத்தப்படும். அந்த போட்டிகளில் பாரபட்சம் இல்லாம ஜெயிச்சவங்களை நீ அனௌன்ஸ் பண்ணணும், பாரபட்சம் இல்லாம ஜெயிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க வேண்டியதை நீ கொடுக்கணும், அது உன்னோட பொறுப்பு, நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ட்டு சந்திரன் கிட்ட சொல்றாரு. அதே பக்கம் இந்த பக்கத்துல நம்ம அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் பக்கம் திரும்பி, வசந்த கால விழா நடக்கிற சமயத்துல நான் இங்க இருக்க மாட்டேன், மகாசபை கூட்டத்துக்காக ஆலோசனை கூட்டத்துக்காக நான் வெளியில போயிடுவேன், அப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரக்கர்கள் இங்க தாக்க வரலாம், அப்படி ஒரு காலம் அவங்க போருக்கு தயாராகி இங்க வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்க வேண்டிய பொறுப்பு மந்திரியான உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நாட்டின் பாதுகாப்பு உங்க கையில அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அங்க ராணி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மாதங்கி இங்க வந்தா நல்லா இருக்கும்ல, நான் அவளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன், மாதங்கி இங்க வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா நிறைய வேலைகளை செய்வா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாதங்கின்னு ஒரு புது கேரக்டர் உள்ள இன்ட்ரோ ஆகுது, அதுவும் இவங்களோட பொண்ணா இல்ல வேற யாராவது சொந்த பந்தமானு தெரியல. எப்போ அந்த உறவு முறையை சொல்லி கூட இருக்கிற கேரக்டரை ஏதாவது கூப்பிடுறாங்களோ அப்பதான் அந்த உறவு முறை யாரு என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் மாதங்கின்னு ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆக போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம காசி இருப்பாப்லயே அவர் எங்க அப்படின்னு நம்ம மன்னர் விசாரிக்க ஆரம்பிச்சா, அதான் நீங்க மகாசபை கூட்டத்துக்காக சிவனுக்கு அழைப்பு விடுக்க சொன்னீங்க இல்லையா, அதனால காசி அவர்கள் தற்சமயம் ததீசி குருநாதரை போய் பார்த்திருப்பாரு, அவரையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கைலாய மலைக்கு போய் சிவனுக்கு அழைப்பு விடுக்க போயிருப்பாப்ல அப்படின்னு சொல்றாரு. கைலாய மலைன்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டது இந்த பக்கம் சதியோட முகத்துல வெளியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் கைலாய மலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க. அங்க நம்ம காசி ததீசி குருநாதர் கிட்ட, மன்னர் இவ்வளவு சீக்கிரம் மனம் மாறுவார், இவ்வளவு சீக்கிரம் ஆலோசனை கூட்டத்துக்கு சிவனுக்கு அழைப்பு விடுக்க சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பேச, அதுக்கு நம்ம ததீசி குருநாதரும், ஆமா எனக்கும் அந்த ஆச்சரியம் உண்டு, ஆச்சரியப்படுற இந்த விஷயத்துல நீங்க தனிமையில் இல்ல, நானும் சேர்ந்தே இருக்கிறேன், நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு, எல்லாம் நன்னைக்கே அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு கலர்ல புகை ஒண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. அப்படியே அந்த புகை இவங்களை பின்தொடர்ந்து வர்றத கேமரால கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கிறாங்க. அது யாரு என்னன்றது இப்ப வரைக்கும் சரியா புலப்படல. அப்படியே இவங்க போற வழியில, நம்ம ஆட்கள் போற வழியில ஊதா கலர்ல சங்கு பூ பூத்திருக்கும். பல வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த பூக்கள் நம்ம சங்கரருக்கு அந்த பூனா ரொம்பவே பிடிக்குமா. இந்த பூக்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவார் சொல்லிட்டு சங்கு பூவை சங்கரருக்காக இவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் அந்த புகை மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வசந்த கால விழாவில் பங்கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பல்லக்குல முக்கியமான ஆள் யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மாதங்கியோட பல்லக்கா தான் இருக்கணும். மாதங்கி இந்த மாதிரி பல்லக்குல வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ஊர் மக்கள், அதுலயும் குறிப்பா இளைஞர்கள், மாதங்கி வர்றா மாதங்கி வர்றான்னு சொல்லி விட்டுக்கிட்டே பேசுறாங்க. இன்னும் ரெண்டு பேரு பக்கத்துல பல்லக்கு பக்கத்துல வந்துட்டு, ஒரே ஒரு தடவை முகத்தை காமிக்க கூடாதா, அந்த முகத்து தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா, முகத்தை பாக்குறதுக்கே 1000 ரூபாவா, இருந்தா கொடு காமிக்கிறேன், இல்லைன்னா ஓடிப்போ அப்படின்னு விரட்டுது அந்த மாதங்கிங்கிற கேரக்டர். அவ வெத்தலைய வாயில போட்டு அந்த பக்கம் துப்பி இருப்பா, அதை எடுத்து தின்றதுக்கே ரெண்டு பேருக்கு பரமானந்தமா ஃபீல் பண்றாங்க. பல்லக்கு ஒரு வழியா அரண்மனையோட வாசலுக்கு வந்து சேருது. உள்ள நம்ம மாதங்கி அப்படியே அவளோட பொன்னான கால்களை எடுத்து கீழே வச்சு அப்படியே வெளியில எட்டி பாக்குறாங்க. உடம்பு முழுக்க ஆபரணங்களோட பயங்கர மேக்கப்போட முகத்தை காமிக்காம முதுக காமிச்சுக்கிட்டே மேடம் நடந்து போறாங்க. இடையழகி, தொடையழகி, கழுத்தழகி, இப்போ வரைக்கும் முகத்தை காமிக்கல, அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. டே முகத்தை காமிங்கடா அப்படின்னா ஃபைனலா முகத்தை காமிக்கிறாங்க. பரவாயில்ல, புகழ்ந்ததுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான், என்ன மேக்கப் தான் மூஞ்சி அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ மாதங்கியோட முகத்தை பார்த்தாச்சு, அதுவும் 5 பைசா செலவு இல்லாம நாம பார்த்துட்டோம். சதி தேவியும் மாதங்கியை பார்த்ததும் எப்ப வந்த அப்படின்னு கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. மாதங்கிய புன்னகையோட வரவேற்கிறாங்க. ஆனா இவங்க எதுவும் பேசாம சதியோட முகத்தை பார்த்துட்டு அவளோட கைய பிடிச்சு நாடி பாக்குறாங்க. அப்புறம் நெஞ்சில தொட்டு பாக்குறாங்க. என்னம்மா இதயம் கொஞ்சம் ஓவரா துடிக்குது, உன் சுவாசத்துல சூறாவளியே அடிக்குது, உன் கண்ணுல காதல் தெரியுது,
சதி சொல்லவே இல்ல, எப்ப காதலிக்க ஆரம்பிச்ச, யாரு உன்னோட காதலன் அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்த செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டாலேங்கிற மாதிரி சதிக்கு ஒரு மிரட்சி. இவளுக்கே தனக்கு இருக்கிற அந்த உணர்வுக்கு பேரு காதலா அப்படின்னு தெரியல. ஆனா வந்தவ ரொம்ப அசால்ட்டா இது காதல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. உடனே நம்ம சதிதேவி மாதங்கியோட கால்ல விழுந்து வணங்குறாங்க. ஐயோ என்ன இப்படி, இளவரசி என் கால்ல போய் விழலாமா அப்படின்னு தூக்கி விடுறாங்க. என்னதான் இளவரசியா இருந்தாலும் எனக்கு நடனத்தை சொல்லி கொடுத்த என்னோட நடன குருநாதர் நீங்க, உங்களை மதிக்காம இருப்பனா, ஆசீர்வதிங்கள்னு கேக்குறாங்க. மாதங்கியும் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுவும் எப்படி, ஒரு கால் நான் கல்யாணம் பண்ணி இருந்தா இந்நேரம் எனக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு இருப்பா, நீ ஏன் கூட எனக்கு பொண்ணா பிறக்க வாய்ப்பு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துட்டேன், நீ என் பொண்ணு மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வதிக்கிறாங்க. சரி வாங்க அம்மாட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது நில்லுன்றாங்க. என்ன காதல் குறித்து நான் உங்ககிட்ட பேசினேனே அதெல்லாம் சரிதானே அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு மாதிரியா முகம் மாறுது. அதை புரிஞ்சுக்கிட்டே இவங்க, அட சும்மா சொன்னம்மா, இதுக்கு போய் சும்மா காட்சிக்கு சொன்னதுக்கே ஏன் மூஞ்சி இப்படி அப்செட் ஆகுது, ஃப்ரீயா விடு வா போலாம் அப்படின்னு மாதங்கி கூட்டு போறாங்க. அந்த பக்கம் ஒரு வழியா நம்ம ஆட்கள் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம டிஸ்டர்பன்ஸ் எப்பவும் போல இவங்களை வேவு பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. சங்கு மலர்களை கையில அப்படியே எடுத்துக்கொண்டபடி நம்ம தத்தீசி குருநாதர் அங்க வந்து சேர்றாரு. அங்க நம்ம நந்தி வராரு. நந்தி இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நந்திக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு இங்க கொண்டு வந்து வைக்கணும், சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே தெரியுறா. ஒரு கால் பொண்ணை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த குருக்கள் எல்லாத்தையும் இந்த பக்கத்துல வர சொல்லிருப்பாங்க அப்படின்னு நம்ம டிஸ்டர்பன்ஸுக்கு டவுட். என்ன மூப்பெரும் தேவர்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு நம்ம நந்தி விசாரிக்க, ஆமா ஆமா முக்கியமான விஷயம் தான், நடக்க போற ஆலோசனை கூட்டத்துக்கு நம்ம சிவனை வரவேற்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் தக்ஷ மகாராஜாவே சிவனை வரவேற்றிருக்கிறார் அப்படிங்கிற மேட்டரை கேட்டு நந்திக்கு பயங்கர ஷாக், கூடவே சந்தோஷம். ஆஹா அவரா, சிவனை பகைய மறந்து வர சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு குஷி ஆயிராரு. சரி நாம அப்புறம் பேசுவோம், சிவனை பார்க்கணும், அனுமதி உண்டா அப்படின்னு நம்ம நந்தி கிட்ட கேட்க, உங்களுக்கு இல்லாமல் என்ன, வாங்க கூட்டு போறேன்னு நந்தி தேவ இவங்களை கூட்டிட்டு போறாரு, ஈசன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் வசந்த கால விழாவுக்கான வேலைகள் இன்னும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. எப்பவும் போல ரேவதி மட்டும் சோகத்தின் மொத்த உருவமா தனிமையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா பக்கத்துல வராங்க. பொண்ணு கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாங்க. பொண்ணு எப்பவும் போல என் புருஷன் அந்த ரோஹிணி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாரு, இந்த விழாவை கூட அவங்க கூட தான் சேர்ந்து கொண்டாட போறாரு, அப்ப எனக்கு சோகம் இருக்காதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம மாதங்கி வராங்க. இவங்க பேசுனதை கேட்டுறாங்க. புருஷங்களை கைக்குள்ள போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை, அதுக்கு கொஞ்சம் பொய் வேணும், கொஞ்சம் சரி பண்ணணும், கொஞ்சம் புன்னகை வேணும், கொஞ்சம் மேக்கப் வேணும், எல்லாம் சேர்த்து வச்சு அந்த புருஷங்களை கைக்குள்ள ஒரு பிடி மாதிரி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, வந்ததும் பாடம் சொல்லி கூட ஆரம்பிச்சிட்டியா, சரி உன்னை வரவேற்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி அவங்கள வரவேற்கிறாங்க, சிறப்பு செய்யறாங்க. அங்க வச்சு ஆமா வசந்த கலா விழாவுக்கு பெயிண்டிங் எல்லாம் என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு கேட்டா, நம்ம கிட்ட கலர் கலரா வண்ணங்கள் இருக்கு, அந்த வண்ணங்கள் எல்லாம் வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்ல, உங்ககிட்ட காதல் வண்ணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கலர்னா நமக்கு பச்சை சிவப்பு மஞ்சள்னு தெரியும், அதென்ன காதல் கலர் காதல் வண்ணம் அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கு, புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு நம்ம பெயிண்டர் கிட்ட போய் தான் அந்த காதல் வண்ணத்தை பத்தி நம்ம விசாரிக்கணும். சரி நீ என் கூட வரையா, பெயிண்டர் கிட்ட போய் காதல் வண்ணம் வேணும்னு நம்ம விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கேட்க, இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ரூம்ல கூட பாருங்களேன், சரி எப்ப பார்த்தாலும் கைலாய மலை பக்கமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த திசையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்காமாருக சிவன் எப்படியெல்லாம் சதி செய்யறார் அப்படின்னு தப்பு தப்பா சிவன் மேல புகார் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அதே சமயம் நம்ம மாதங்கி அங்க வராங்க. சதியை பார்த்ததும், நான் நந்தவனத்துல நீ என்ன வரவேற்கும் போது சும்மா வேடிக்கையா சொன்னேன்னு சொன்னேன், பட் நான் ரொம்ப சீரியஸாவே சொல்றேன், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யாரையோ காதலிக்கிறேன்னு. ஒருத்தருக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கறத அவங்க இதய துடிப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா, அளவுக்கு அதிகமா இதயம் துடிக்குமா, இதயம் தான் முத காதலை காட்டி கொடுக்குமா. ஆனா நம்ம சரி தனக்கு காதல் இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, அது காதல் தானா அப்படின்னு சந்தேகமா இருக்குங்கிறாங்க. ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் மனசுக்குள்ள இருக்குங்கிறாங்க. ஆமா நீ காதலை ஏற்க மறுக்கிற, இன்றைக்காவது ஒரு நாள் அந்த காதல் உன்னை கவ்விக்கொள்ளும், அப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய அந்த வினாக்களுக்கு நீயே விடையை காண்பாய், உனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் உன்னாலே தீர்க்கப்படும். என்று உனக்கு காதல் கம்ப்ளீட்டா மலருதோ அன்று உனக்கு சந்தேகங்களே இருக்காது. இப்போ உனக்கு நடக்கிறது உன் மனசுக்கும் காதலுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர், அந்த போர்ல கட்டாயம் உன் மனசு தோக்கும், காதல் ஜெயிக்கும் அப்படின்னு பேசிட்டு டப்புன்னு அந்த பொண்ணோட கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூட சொல்லிட்டு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, கண்ணை மூடுனதும் உன் நினைப்புல வர்றது யார், கண்ணை மூடுனதும் உன் நினைப்பில் யார் வருகிறாரோ அவரே உன் காதலன், யார் நினைப்புல வர்றா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த அம்மா கண்ணை மூடுனதும் நினைப்பு ஃபுல்லா யார் மேல இருக்கு, முழுக்க முழுக்க சிவன் மேல இருக்கு. சிவன் தான் கண்ணை மூடுனதும் வந்து போறார், சோ சிவன் தான் உன்னோட காதலன் அப்படிங்கறத நம்மளால விஷுவல்ல பார்க்க முடியுது. மாதங்கி கிட்ட இவளா சொன்னாதான் உண்டு. சிவன் வாசிச்ச அந்த தேவகான இசையை நினைச்சாலே இவங்களுக்கு புல்லரிக்குது. அந்த ஈசனே முழுக்க முழுக்க இவங்க கண்ண மூணுல இருந்து முழுக்க முழுக்க அந்த ஈசனோட நினைப்பாதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சதி போய் சொல்றாங்க, கண்ண மூணுனா யாருமே என் கண்களுக்கு திலப்படவில்லை, யாரு மேலேயும் எனக்கு காதலும் இல்லை, சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இருந்தாலும் மாதங்கி அதை நம்பல. ஒரு வழியா அந்த பக்கம் கைலாய மலைக்கு போய் நம்ம சிவனை தரிசிக்கக்கூடிய அந்த தரிசனம் இவங்களுக்கு கிடைக்குது. அதுலயும் குறிப்பா நம்ம ததீசி சங்கு மலர்களால அவருக்கு அபிஷேகமே செய்யறாங்க.
செய்யற. பொதுவா தண்ணி ஊத்தி காலை கழுவி விடுவாங்க, மரியாதை செய்வாங்க. இவரு அவரோட கண்ணீரை சிவனோட கால்ல விட்டு கண்ணீர் அபிஷேகம் செய்யற. என்னாச்சு அப்படின்னு நம்ம சிவனே விசாரிக்கிறாரு. ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல உங்க தரிசனம் கிடைச்சதுனால கிடைச்ச ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாரு நம்ம ததீசி. ஆமா, சப்த ரிஷிகள்ல 3 பேர் வந்திருக்கீங்களே, ஒன்னா வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம் நம்ம சிவன் கேட்க, இந்த மாதிரி தட்ச மகாராஜா உங்களை மகாசபை கூட்டத்துக்கு வரவேற்று இருப்பதாக எடுத்து சொல்றாங்க. அசுர குரு சுக்ராச்சாரியாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. அடிக்கடி நடக்கக்கூடிய அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான போர், அசுரர்களுக்கும் மனிதர்களுக்குமான போர், அது எல்லாத்தையுமே வேண்டாம் சொல்லிட்டு சமாதானமா போலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதான முயற்சியை எடுக்க போறாரா. அதுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதை கேட்டதும் நம்ம சிவன் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடியும் நீங்க பல காலத்துக்கு முன்னாடி ஒரு மகாசபை கூட்டத்தை கூட்டினீங்க. அந்த கூட்டத்துல என்ன பண்றீங்க, எல்லாரையும் வர வச்சு மூவுலகமும் எப்படி இயக்கப்பட போகிறது, எந்த விதிகளின் அடிப்படையில் இயக்கப்பட போகிறது அப்படிங்கறத ஒரு திட்டமா சப்மிட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தின்பால் எல்லா பேரும் டிஸ்கஸ் பண்றீங்க. விவாதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சட்டமா ஏற்றீங்க. ஆனா அதுல பாரபட்சணையோட அநீதி தீர்ப்பை கொடுக்குறீங்க. அதனால தேவ அசுர யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் எந்த அநீதி தீர்ப்புனால இந்த யுத்தம் நடந்ததோ அதே பாரபட்சமான அநீதியான தீர்ப்புக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மகாசபையை கூட்டுறீங்க. என்ன விளையாட்டு இது? இந்த மாதிரியான தீர்ப்புகளும் தீர்வுகளும் எனக்கெல்லாம் செட் ஆகாது. இதுல நான் பங்கெடுக்க விரும்பல. ஏன்னா நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எடுத்தது யுத்தம்னு ஆரம்பிச்சிருங்க. பொதுவா யுத்தம்னு வந்தா பாதிக்கப்பட போறது இயற்கை தான். மண் வளம் பாதிக்கப்படும், காட்டு வளம் பாதிக்கப்படும், காட்டுல வாழக்கூடிய விலங்குகள் பாதிக்கப்படும், இயற்கை அழியும். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது உங்க மகாசபை கூட்டம் தாயா, உங்ககிட்ட இருக்கிற அந்த பாரபட்சம் தாயா. பாரபட்சமே உலக அழிவுக்கு காரணம். உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டால் உலகமே சொர்க்கமாயிடாதா? இந்த மனித வாழ்வுல இருக்கிற அந்த காலமே பொன்னான சொர்க்க காலமா இருக்காதா அப்படிங்கிற பெருசா அந்த மகாசபை கூட்டத்தின் மேல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி பேசுற. அப்ப நம்ம காசி குருக்கள் இருக்காரு இல்லையா, அவரு காசி ரிஷி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதனாலதான் உங்களை நாங்க மகாசபை கூட்டத்துல கூப்பிடுறோம். நீங்க இருக்கிற இடத்துல அநீதி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க இருந்தீங்கன்னா வருங்காலத்துல தப்பு நடக்க போறத இப்பயே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிரஷர் போட்டு வரவேற்கிறார் நம்ம காசி. உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மகாசபை கூட்டத்துல என்ன காண போறீங்க அப்படின்னு கேட்டா அமைதி, ஒற்றுமை அப்படிங்கிறாரு நம்ம காசி. அந்த அமைதியும் ஒற்றுமையும் கிடைக்கிறதுக்கு மகாசபை கூட்டம் ஒண்ணும் அவசியம் இல்ல. தன்னலம் இல்லாத பார்வை, அகங்காரம் இல்லாத பார்வை, பேராசை இல்லாத ஒரு பார்வை, அந்த பார்வையை ஒரு சிலர் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம காசி ரிஷி. எவ்வளவு சொல்லியும் சிவன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம ததீசி குருக்கள் இருக்காரு இல்லையா, அவரு களத்துல இறங்குற. நான் சொல்ற இந்த காரணத்துக்காக நீங்க தாராளமா மகாசபை கூட்டத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற அந்த காரணத்தை எடுத்து சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த மகாசபை கூட்டத்துல நீங்க பங்கெடுக்கிறதுனால மகத்துவமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. இத சாதாரணமா ஒரு இன்விடேஷனா நீங்க நினைக்காம உங்களோட பக்த கோடிகள் நாங்கெல்லாம் இருக்கோம், இங்க எல்லாரோட பிரார்த்தனையா நினைச்சுக்கங்களேன். நாங்க மனதால தியானம் பண்ணி உங்களை கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்கல்ல, அந்த மாதிரி இந்த பக்தர்கள் தியானம் பண்ணி கூப்பிடுறோம், அதற்காக நீங்க வாங்க, அந்த மாதிரி வர்றதா நீங்க நினைச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ததீசி கூப்பிடுறாரு. அவங்க அழைப்பா நீங்க எடுத்துக்க வேண்டாம், என்னோட அழைப்பா எடுத்துக்கிட்டு எனக்காக வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு பக்தனோட அழைப்பை எப்படி இவரால நிராகரிக்க முடியும்? இருந்தாலும் மௌனம் காக்கிறார் நமது சிவன். ஆனா சிவன் அமைதியாவே இருந்ததை பார்த்துட்டு ததீசி ஒரு மாறி ஆயிடாரு. இல்ல நீங்க என்ன நம்பி வாங்க, கைலாய மலைக்கு வாங்க, சிவன் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் வாக்கு பொய்யாயிடக்கூடாது, அதுக்காவது நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம ததீசி கேட்கிறார். அதுக்கும் சிவன் கிட்ட இருந்து மௌனம் தான். இருந்தாலும் ரொம்ப நேரம் மௌனத்துக்கு அப்புறம் ஆகட்டும், மகாசபை கூட்டத்துக்கு நான் வருகிறேன், உனது வாக்கு பொய்யாகாது அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை போட இவங்க எல்லாம் அப்படியே குளிர்ந்துறாங்க. என்ன பாக்கியம் செஞ்சோமோ, நீங்க கலந்துக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல நாங்களும் கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு வந்திருந்த எல்லா பேரும் கைகூப்பி வணங்குறாங்க. இருந்தாலும் ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சிவன் ஒரு கண்டிஷனை போடுறாரு. இது எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன சிவனே கண்டிஷன் போடுறாரு அப்படின்னு. அந்த கண்டிஷன் என்னவா இருக்கும்? இந்த கண்டிஷனுக்கு அந்த பக்கம் நம்ம தட்ச மகாராஜா ஒத்துப்பாப்லையா? அடுத்த எபிசோட்ல பாப்போம்.